இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து கருவேப்பிலை பொடி செய்ய போகிறேன். அதுக்கு தான் இந்த வீடியோ. இப்போ கருவேப்பிலை நம்ம வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி நைல்ல 2, 3 நாள் காய வச்சு, அது கூட கொத்தமல்லி, புதினா இதையும் சேர்த்து 3த்தையும் சேர்த்து காய வைக்கணும். இந்த மாதிரி நல்லா காய வச்சு நல்லா முறுக்கு மாதிரி வரணும். அந்த மாதிரி காய வைக்கணும். காய வச்சுட்டு இதை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு பொடி செய்து எடுத்து வச்சிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். ஆமாம், இந்த பொடி வந்து மட்டன் செய்யும் போது, சிக்கன் செய்யும் போது இந்த பொடி ஆட் பண்ணி சமைச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது தனியாக கூட நீங்கள் வந்து கருவேப்பிலை பொடி மாதிரி சாப்பாட்டில் போட்டும் சாப்பிட்லாம். எண்ணெயில் போட்டு நல்லெண்ணெய் இல்லை நெய் அந்த மாதிரி ஆட் பண்ணி சாப்பாட்டில் பிசைஞ்சும் சாப்பிட்லாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். வாங்க எப்படி பொடி செய்யுதுன்னு பார்ப்போம். பாருங்கள் எப்படி சவுண்டு கேட்குதா? நல்லா முறுக்கு மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து பவுட்ரு அடித்தா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி சவுண்டு வரணும். இந்த மாதிரி சவுண்டு வர வரைக்கும் காய வைக்கணும். காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பொடி செய்து வச்சுக்கலாம். பொடி செய்து எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் இவ்வளோ வாசனை வருது பாருங்கள். கம்ம கம்ம கம்மான்னு வருது வாசனை. இந்த கருவேப்பிலை வாசனை. இந்த மாதிரி மிக்சியில் போட்டு பொடி செய்ய வேண்டியது தான். அப்பா எவ்வளோ வாசனை வருது பாருங்கள். கம்ம கம்ம கம்மான்னு வருது. வருதா உங்களுக்கு வாசனை? உங்களுக்கே வாசனை வந்திருக்குமே, கருவேப்பிலை வாசனை. அவ்வளோதாங்க, கருவேப்பிலை பொடி ரெடிங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக அரைச்சி வச்சிங்கன்னா போதும். எவ்வளோ இருந்து ஒரு கப்பு தான் வந்தது பாருங்கள். பார்க்கறதுக்கு எவ்வளோ இருந்தது? மொத்தம் அரைச்சா ஒரு கப்பு தான் வந்தது. இந்த பொடியை செய்து வச்சிட்டிங்கன்னா நான்வெஜ்ஜு கறி குழம்புக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது சேர்த்தா தான் டேஸ்ட்டாகவே வரும். இது சேர்க்காமல் நீங்கள் சமைச்சிங்கன்னா டேஸ்ட்டாகவே இருக்காது. சரியா? இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.